ஆளாளுக்கு ஒரு பாலிசியை சொல்லிட்டு போனபோது, மக்கள் சம்மந்தம்லாம் வேற ஒருத்தர தூக்கி உட்கார வச்சு இல்லையா? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. நம்ம வந்து யார் என்னதான் பாலிசி சொல்லிட்டு போங்க. எது புடிச்சிருக்கோ, புடிக்கலையோ, எனக்கு இது புடிச்சிருக்குன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் வந்து என்னுடைய கொள்கை பெரிதா? என்னுடைய கொள்கை பெரிதா? மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். 12 மணி நேரம் 15 இன்டர்வியூ. அடி நாக்கு தள்ள தள்ள அடிச்சிட்டு வச்சு செய்யாம கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனா உங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். வந்தோடனே நீ அந்த கட்சி தானே அப்படின்னாங்க. நான் எந்த கட்சியுமே கிடையாது, நம்பவே மாட்டேன். அந்த கட்சிக்காரன் நம்ப மாட்டான், மத்த கட்சிக்காரன் நம்ப மாட்டான். நம்மளால எவ்வளவு கஷ்டமாயி போச்சு பாருங்க. அதுக்காக தான் கடைசி சீட்ல ஓரமா உட்கார்ந்தேன். உங்களுக்கெல்லாம் கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவுல வேற தூக்கி வச்சா வந்து இப்ப வந்து தர்புகா சிவாவ வேற கட் பண்ண முடியாது. அவர் தான் வந்து மாட்டி விட்டாங்க என்னைய. நான் அந்த விவரம் தெரிஞ்சு நானு எவ்வளவு வருஷம் இந்த வருஷத்துல உட்கார்ந்துருக்கேன். 27 வருஷமா அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. முன்னாடி வந்து உங்கள்லயே இருந்து வந்த ஒருத்தன் அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டா இருக்குது. அன்னைக்கு வந்து நாங்க உள்ள வரும்போது எல்லாமே பேப்பரும் பேனாவும் கையில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எழுதிட்டு இருப்போம். அது வந்து ஷார்ட் ஹேண்ட் படிக்கல. நான் வந்து அண்ணன் மாதிரி பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுகள்லாம் வந்து கடகடன்னு அடிக்கும்போது நாங்கள் வந்து எழுத்துல வந்து எழுதிட்டு ஒரு குறிப்பான வார்த்தையெல்லாம் எழுதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் தான் வந்து டெலிவிஷன் வந்துச்சு. அப்போ டெலிவிஷன் மீடியாவுக்கும் எங்களுக்கும் பொறாமையாக இருக்கும். அவங்க வந்து அரசியல்வாதிலாம் பேட்டி கொடுக்கும்போது டிவி சேனல்ஸ் பேரை சொல்லி அவங்கெல்லாம் வந்துடலாம் அப்புறம் கொடுப்போம். அப்போ நாங்கள்லாம் யார் இப்படின்னு சண்டைக்கு வேற போகும். இப்போ பேப்பரும் போயிடுச்சு, கேமராவும் போயிடுச்சு, மொபைல் வந்து முன்னாடி நிற்கிது. அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நிற்கிது. ப்ரெஸ் ஷோ அப்படின்னு தனியாக ஒன்று போடுறாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஷோ அப்படின்னு ஒன்று தனியாக போடுறாங்க, நடுவில் ஒரு ஷோ போடுவாங்க போல். பெரிய அளவில் டெவலப் ஆகி நிற்குது. அதனால் கொஞ்சம் வச்சு செய்யாமல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனால் உங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். பன்னீர் அண்ணன் வந்து கேமராமேன். அவங்களுக்கு தான் நான் வந்து முழு நன்றியை சொல்லணும். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னையும் பார்க்கும்படியாக காட்டினவர். ஏன்னா நேர்கொண்ட பார்வையோ ரணசிங்கமோ மற்ற படங்கள்லாம் வந்து அந்தந்த நட்சத்திரங்கள் கூட நடித்ததுனால நமக்கும் வந்து ஒரு வெளிச்சம் கிடச்சிருச்சு. இதில் வந்து ஒரு இருட்டான அறை, ஒரு விடிகாலை பொழுது, அது வந்து ஒரு 4க்கு 4 அறை. அதில் வந்து எவ்வளோ தூரம் ஆங்கிள் வைக்க முடியுமோ நம்ம அண்ணன் சுருணை சிவானன் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு சிறை அறைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மொத்தம் 4 சுவர் தான். அப்போ எவ்வளோ மல்டிபிள் ஃப்ரேம் வச்சா ஒரு வெரைட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பன்னீர் அண்ணன் வந்து படாத பாடுபட்டு எடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிறையிலே எடுக்கப்பட்ட விஷயம். அது வந்து அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன் கண்கூடா. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கவிதா பாரதி அவர்கள் வந்து நிறையா சொன்னாங்க. வந்து நம்ம என்ன சொன்னாலும் நேர் எதிர நிற்பார் அப்படின்னு. நான் அவர் பக்கத்துலேயே தான் வர்றேன்றேன். அவர் தான் தள்ளி தள்ளி விடுறாரு. இன்னைக்கு கூட கடைசியில் அவர் பக்கத்தில் உட்காந்தேன். அவர் தான் தள்ளி விட்டு போய் நடுவில் போங்க, நடுவில் போனார். நடுவில் போங்க, மத்தியில் போங்க, ஒன்றியத்துக்கு போங்கன்னு அனுப்பி விடுறது பூரா அவங்க. அனுப்பி விட்டுட்டு நாங்கள் கடைசியில் இருக்கோம், அவர் பார்த்தீங்களா மத்தியில் இருக்காருன்னு சொல்கிறது அவங்க. ரெண்டும் அவங்க தான் செய்கிறாங்க. நம்ம என்ன செய்யறது? நம்ம எங்கே போச்சுட்டாலும் போகிற எங்கே வரச்சுட்டாலும் சொல்கிறோம். நம்ம வந்து அவ்வளோதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வந்து. ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பெரிய முரண்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் அமீர் அண்ணன் அவங்களும் வந்து இதே மாதிரி வேற ஒரு நேர்காணலில் சொல்லும்போது சொன்னாங்க. அண்ணன் கவிதா பாரதி பயன்படுத்திய வார்த்தையை தான் சொன்னாங்க. நாங்கள் கொள்கைன்னு வந்துட்டா நாங்கள் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடில் நிற்கிறவர் தம்பி பாண்டே. ஆனால் அவர் என்னுடைய உறவு, என்னுடைய நட்பு, என்னுடைய தம்பி அவர். ஆனால் யாரையுமே ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவாக பேச மாட்டார். ஒரு திருன்னு சொல்லியோ ஒரு அவர்கள்னு சொல்லியோ சொல்லாமல் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னார். நமக்கு வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் உறவு நட்பு தான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த உறவையும் நட்பையும் பேணாமல் இருந்துட்டு நீங்கள் பணத்தையோ பேரையோ புகழையோ சம்பாதிச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாழும் காலத்தை விட பாரதியை போல ரொம்ப ஏழ்மையை வறுமையை சந்தித்த ஒருத்தன் பார்க்க முடியாது. பாரதி நம்மை விட்டு பிரிந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ வந்து வாழும்போது நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதல்ல, வாழ்க்கைக்கு பிறகு உங்களை உலகம் என்னவாக பார்க்கிறது அப்படிங்கிறது. அதில் வந்து ஒரு உறவு நட்பு இல்லாமல் நம்ம வேற என்ன செஞ்சிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எளிமையான சொன்னாங்க. கொள்கை முரண் எல்லாருக்குமே இருக்கும். இந்தியாவில் நடக்கக்கூடிய பாதி கொலைகள் அண்ணன் தம்பிக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் தான். உங்களுக்கு தெரியும், நம்ம சொத்து தகராறில் அண்ணன் வெட்டி கொள்ளையிடும். கூட பிறந்த அண்ணன் ஒரு தாய் மக்கள். அது இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட். லேட்டஸ்டாக லாஸ்ட் 10 இயர்ஸாக நீங்கள் பார்த்து கணவன் இறந்தான்னு முதல்ல ஒய்ஃபோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. கணவன் இருந்தால் முதல்ல ஒய்ஃப் இருந்தால் முதல்ல கணவனோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. ரெண்டுக்குள்ளேயும் பாதி கேஸ் முடிஞ்சிடும், மீதி கேஸ் ஏதாவது கஷ்டப்பட்டு என்ன. அப்போ உறவா நட்பா ஒன்றுக்குன்னா இருந்தவங்களுக்குள்ளேயே இவ்வளோ பகை இருக்கும்போது அப்புறம் வாழ்ற என்ன இருக்குது? ஸோ கொள்கை முரண் இல்லாத இடமே இல்லை. அந்த கொள்கை முரணை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கிறது இருக்குது. நாம் வந்து நம்முடைய பாலிசியை சொல்கிறோம், அவங்க பாலிசியை சொல்கிறாங்க. எது சரியோ மக்கள் ஏற்றுட்டு போகிறாங்க. 2 பேர் ஆளாளுக்கு ஒரு பாலிசியை சொல்லிட்டு போனபோது மக்கள் சம்மந்தம்லாம் வேற ஒருத்தரத்துக்கு உட்கார வச்சு இல்லையா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நம்ம வந்து யார் என்னதான் பாலிசி சொல்லிட்டு போங்க, எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம்
தொடர்ந்து என்னுடைய கொள்கை பெரிதா, என்னுடைய கொள்கை பெரிதா, பாஸ் மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நாம நமக்கு முடிஞ்ச விஷயத்துல ஒரு எளிய மொழியில, ஒரு இனிமையான மொழியில சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னுடைய எண்ணம். அதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது. சபரீஷ் புரொடியூசர் அவர்கள் நான் பார்த்த 11 படம் நடிச்சேன். பயங்கர காமெடியா நானும் வந்து கவிதா அக்கா வந்து கேலியா வந்து சொன்னாங்களே, நடிகர் ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன ஓரமா உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்கேன். என்ன போய் நடிகர் சொல்லிங்களா? அவ்வளோ ஒருத்தல நான் இன்னும் ப்ரொஃபஷனலாலாம் ஆகல அப்படிங்கிறத சொன்னேன். போன பிரஸ் மீட்ல வந்து டைரக்டர் சொன்னார் போல, ஏதோ அந்த பேமெண்ட்லாம் திருப்பி குடுத்தாருன்னு. அதுவே வந்து நான் நடிகர் ஆகலங்கிறதுக்கான உதாரணம். நடிகர் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு என்ன சரியா வரல அப்படிங்கிற மாரி, சரியா வரல. என்ன அது இல்ல, என்ன வெரி ஸ்லைட் பாய் எங்க ஆப்பிள் ஜூஸ் குடு அப்படின்னு நம்மளும் கேட்கலாம். பிறகு வந்து கேட்கலாம். நான் பார்த்த ரொம்ப 11 படம் பண்ணியிருக்கிறேன். அதுல 2 படம் வந்து சாருடைய புரொடக்ஷன்லயே பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புரொடியூசர், ரொம்ப எளிமையான புரொடியூசர். அவர் வந்து ஏன் டாம்பிகமா இல்ல அப்படின்னு வந்து சுப்பிரமணிய சிவானந்தன் கேட்டாரு. டாம்பிகமா இருந்தா கூட கறந்துருவாங்கன்னு தெரியும். நம்மட்ட வரும்போதே பாவம், நீங்க தான் சார் இந்த படத்துல எனக்கு சம்பளம் குடுக்கணுங்கிற மாரி தான் வருவாரு. புரொடியூசர் அப்படியே ரொம்ப நொந்து போய் பாவமா வந்துட்டு, ஆமாங்க நான் ஒரு 30 படம் பண்ணிட்டேங்க அப்படிம்பாரு. 30 படம் பண்ணிட்டு சும்மா உட்காந்துக்கல. அவருக்கு அவரே வருகையில வந்து அவரே விழுந்துட்டு இருப்பாரு. இந்த மாரி பண்ண வேற கூட உட்காந்து வச்சிருப்பாரு. அவர் இன்னும் பாவமா உட்காந்துருப்பாரு. எல்லாம் வந்து பயங்கரமா வந்து அவங்க அப்பியரன்ஸ்லயே பயங்கரமா போட்டு நமக்கு வந்து சரி சம்பளம் எடுத்தப்போ அவரே கஷ்டப்படுறாரு நமக்கு எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருவாங்க. அது எளிமை அதே சமயம் வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன். ரொம்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய படம். நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணதுனால எவ்வளவு தெளிவான பார்வை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அவரோட தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். லிஸி அவங்களோட நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்களும் சொன்னாங்க, பாண்டே வந்து அந்த பக்கம் ஆச்சு. அது லிஸி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாருங்க எவ்வளோ ஓரமாக உட்காந்துருக்கேன். வந்தோடனே நீ அந்த கட்சி தானே அப்படின்னாங்க. நான் எந்த கட்சியுமே கிடையாது, நம்பவே மாட்டேன். அந்த கட்சிக்காரன் நம்ப மாட்டான், மற்ற கட்சிக்காரன் நம்ப மாட்டான். நம்மளால எவ்வளோ கஷ்டமாயி போச்சு பாருங்க. சரி அந்த கட்சிக்காரன் நம்மளை வாழ வச்சு வந்தாலும் அதுவும் கூட இல்லாமல் போயிடுச்சு வச்சுங்களேன். என்ன நடிப்பு, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. அப்பா எனக்கு வந்து உண்மையிலேயே நான் நடிச்சதை பத்தி அவங்க சொன்னாங்க. என்னை நடிக்க விடாம பண்ணிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல எமோஷன் அப்படியே கொட்டி குமிச்சு கட் சொல்றாங்க. ஃப்ரேம் மாத்தாங்க வைக்கிறாங்க. அந்த எமோஷன்ல ஷி இஸ் டிராவலிங் ஆன் தட். அப்படியே அங்கேயே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷாட் ஓகே ரெடி அப்படின்னா அப்படியே திருப்பி வர்றாங்க. அது வந்து அந்த சேஞ்ச் ஓவர் வந்து உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்ல இந்த அம்பி, ரெமோ அது அது அவங்க தான். 3 நிமிஷத்துல 3 ஃப்ரேம் காட்டுறாங்க. பயங்கரமா ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு. ரொம்ப பின்னி எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வரும்போது கார்ல இறங்கும்போது ஒரு ஃபைட் சீன தான் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு கேரவேனுக்குள்ளயோ இறங்குனோனே சண்டைய போட்டு வந்து ஒரு சுடிதார் போட்டு சண்டை போட்டாங்க. நானும் இந்த அக்கா யாரு? ஏதோ போலீஸரா இருக்குமோ அந்த சண்டைகள்லாம் போடுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இறங்கி அவ்வளோ சண்டை போட்டாங்க. படகு இந்த பக்கம் போனா அடிச்சு பிரட்டி எடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட உட்காந்து கதையெல்லாம் கேட்டேன். எப்படி மேடம் நீங்க பயங்கரமா இவ்வளவு நடிப்பு இவ்வளவு போடுறீங்க அப்படின்னு சொன்னபோது, என்னுடைய வீர வரலாறு தெரியாம இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்டரி சொன்னாங்க. கம்ப்ளீட்டா நம்ம ஜியோகிராஃபி மறந்து போச்சு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான நடிப்பு. பிரிகிடா வந்து கடைசி வரைக்கும் கண்ணுல காட்டல டைரக்டர் எனக்கு. அதனால எனக்கு அவங்க தெரியல. பட் வந்து அவங்களுடைய அந்த ட்ரெய்லர பார்த்த பிறகு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவன் வந்து நேர்ல பார்க்கறதுக்கு இருக்கிறவங்க, அது எப்படி நடிப்புன்னு வந்தா எவ்வளோ பெரிய சேஞ்சர் குடுத்துருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கிறாங்க. வெற்றி சார் சொல்ல வேண்டியதே இல்ல. நான் வந்து அங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட்டா தனியா வச்சிருந்தவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த கிரெடிட் வந்து ஃபுல்லா டைரக்டர் தான் குடுக்கணும். நம்ம சேனல்ஸ் இன்டர்வியூஸ் வந்து குடுத்தம்போது 12 மணி நேரம் 15 இன்டர்வியூ. அடி நாக்கு தள்ள தள்ள அடிச்சு ப்ரொடியூசர் வந்து இல்ல சார் நீங்க கோஆபரேட் பண்ணுங்க சார். டைரக்டர் வந்து அடிச்சு விடவே இல்லை, அசரவே இல்லை. முதல்ல நாங்க 4 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். 4 பேட்டிக்கு அப்புறம் வந்து 3 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். 8 பேட்டிக்கு அப்புறம் 2 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். என்னையும் விட மாட்டேன். நானும் வந்து கிளம்பிடலாம்னு பார்த்தேன். டைரக்டர் விட்டவே மாட்டார். கதற 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 இன்னைக்கு சிஎம் பேசினார்ல அசம்பிளில அந்த மாதிரி வந்து கதற 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 அடிச்சு 15 பேட்டி கொடுத்த அப்புறம் நம்ம வெளியே அனுப்புனாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த பேட்டில சொன்னதுதான். அது வந்து திரு வெற்றி அவர்களுடைய கண்ணு பேசுது. அது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு ரியாக்டிவான ஐஎஸ்ஆ இருக்கு. அது வந்து ஒரு ஒரு ஆஃபீஸர்ட்ட பேசுறதுக்கும், ஒரு அம்மாட்ட பேசுறதுக்கும் அந்த சேஞ்ச் ஓவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா காட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு தரும். மற்ற ஜாலியான விஷயங்கள்லாம் ஒரு நெறைய இருக்கு அவருக்கு வந்து. பட் இந்த சீரியஸான விஷயத்த ஒரு டயலாக்கா டெலிவரி பண்றதுல வந்து ரொம்ப பெரிய பெரிய லென்த்தி டயலாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அத. நேர்கொண்ட பார்வை படத்திலேயே அஜித் சார் சொல்லியிருந்தாங்க. 6 படத்துக்கான டயலாக்ஸ அந்த ஒரே படத்துல வச்சுட்டாங்க அப்படின்னு. கோர்ட் சீன் இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாரி தான் இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டயலாக். அது வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் கூட அவரு நான் பேப்பர பார்த்து பார்க்கவே இல்ல. நான் கையிலே பேப்பர் நீளமா உட்கார்ந்திருந்தேன். பாருல சார் சொன்னார்ல, கவிதா பாரதி சொன்ன கேரவனுக்கே போல. எங்க போக? எனக்கு தான் அடுத்த டயலாக்க சொல்லணுமே, அடுத்த டயலாக்க சொல்லணுமேன்னு பீதியிலேயே வச்சிருந்தாங்க நம்மள. ஏன்னா டைரக்டர் வந்து ரொம்ப மெட்டிகுலஸா பிளான் பண்ணிருக்காரு. அதாவது மைன்யூட்டா பிளான் பண்ணிருக்காரு. எங்கேயுமே வேஸ்டேஜ் இருந்துறக்கூடாதுன்னு எடிட்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான வேலை தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா ரொம்ப பிளான் பண்ணி இதுதான் இதுதான் அவங்க ஃப்ரேமையே முதலே முடிவு பண்ணிட்டாருங்கனால ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணோம். அது வந்து மறக்க முடியாது. தர்புகா சிவா சார் வந்து நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து ட்ரெய்லர் வந்து மாரி 2, 3 விஷயங்கள வந்து டைரக்டர் ஏற்கனவே காட்டுன போதே நான் சொன்னேன். இந்த வார்த்தை தான் சொன்னேன். இன்னைக்கு தர்புகா சார்ட்டயும் சொன்னேன். அதாவது பாரதியாருடைய பாடல்கள
ஒரு சினிமாக்காக மாத்துறதுங்கிறது சுலபம் இல்ல. அத வந்து நம்ம பார்த்து நம்ம பியூட்டிஃபுல்லா பண்ணது ராஜா சார் தான். அவர் மாரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ராஜா சார் மாரி அந்த பாரதியார் பாடலுக்கு உயிர் குடுக்குறது இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதற்கு பிறகு நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு தர்புகா சார் வந்து அதற்கு ஒரு பெரிய உயிர குடுத்திருக்காருங்கிறத பார்க்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. அதேபோல பாரதிதாசன் வந்து கவிதா பாரதி அண்ணனுக்கு எல்லாத்துலயும் ஒரு 2 குத்து குத்துனா தான் அவருக்கு ஒரு மனநிறைவு அமையும். அதுல வந்து பாரதியாருக்கு கிடைத்த பெருமை பாரதிதாசனுக்கு கிடைக்கவில்லை. அதற்குள் ஒரு அரசியல் இருக்குதுன்னாரு. நாங்க எதிர்க்கட்சி அண்ணன் சொன்னதுதான். பாரதிதாசனுக்கு கிடைத்த விஷயம் பாரதியார் கிடைக்கலன்னு நினைக்கிற குரூப் நாங்க. நான் வந்து செல்த இடமெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. பாரதிதாசனுடைய அந்த ஒரு பொன்மொழி, அதத்தான் நான் எல்லா உரைகள்லயும் முதல்ல ஆரம்பிப்பேன். "எங்கள் வாழ்வும், எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு" அப்படிங்கிறது தான். அத விட ஒரு வரி வந்து இன்னொன்னு தேவையில்ல. அது வந்து பாரதியாருக்கு மரியாதை கிடைச்சதா, கிடைக்கலையா அப்படிங்கிறது இல்ல. நீங்கள் மதிக்கிற பாரதிதாசன் தன்னை வந்து பாரதிதாசனாக மாற்றிக் கொண்டிருப்பார் அப்படிங்கிறதே பாரதியாருக்கு போதுமானது. வேற எந்த கௌரவங்களும் தேவையில்ல. ரொம்ப ஆச்சரியமான அப்படி வந்து தன்னுடைய பெயரை அழித்து, அது வந்து தன்னுடைய குருநாதருடைய பெயர போடுறது அப்படிங்கிறது வந்து, அது ஒரு சர்வப்பரி தியாகம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பாரதிதாசன் ஆச்சரியமான பாடல். அண்ணன் சொன்ன மாரி அ வந்து "மானிட சமுத்திரம் நான் என்று கூவு" அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனுடைய பாடல்கள் எல்லாமே வந்து விசால பார்வையால் விழுங்கும் மக்களை அப்படின்னு எழுச்சிகரமான வரிகளாத்தான் இருக்கும். அப்படி வந்து அவ்வளவு எழுச்சி மிக்க ஒரு ஒரு கவிஞர்ட்ட வந்து இவ்வளவு உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் அப்படிங்கிறது நமக்கே ஒரு புதுசா இருக்கு. அத வந்து தர்புகா சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த இறுதி முத்தம் குடுங்கிற ஒரு வார்த்தை தவிர பின்னாடி நண்பர்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நம்ம எவ்வளவு நல்ல தமிழ் வார்த்தைகள தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப வயித்தெரிச்சலா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நெற்றிய பத்தி, ஒரு கற்றைய பத்தி, ஒரு கொம்பு தேனை பத்தின்னு எவ்வளவு வார்த்தைகள் பாரதிதாசனுடைய வெக்காபுலரி எதுவுமே இன்னைக்கு புழக்கத்துல இருக்காது. யாரா ஒருத்தர்ட்ட கொம்பு தேன் அப்படின்னு என்னன்னு தெரியுமான்னா, என்னாச்சு? என்ன 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 ப்ரோ? ஏன் ப்ரோ இப்படி பேசுற நீ? அப்படின்னுவோம். அந்த மாரி ஆயி போய் நிக்குது. நல்ல தமிழ் வார்த்தையிலே காணாம போச்சு. அத வந்து அந்த பாரதிதாசனுடைய வரிகள்ல அது தெரிஞ்சு தான் டைரக்டர் வந்து அப்படியே பாரதிதாசன் நிப்பாட்டிக்கிடுவோம். அந்த மாரி போ வேண்டாம்ன்னு பாட்டு ஜென்சி அப்படிங்கிற பாட்டுக்கெல்லாம் போ வேண்டாம்ன்னு நினைச்சிட்டாரு என்னமோ தெரியல. அற்புதமான வரிகளுக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கிறாரு தர்புகா. உங்களுக்கு வந்து நிச்சயமாக காலம் உங்களுக்கு நன்றியோடு கூட நிற்கும். அண்டு டைரக்டர் சார் தயாள் பத்மநாபன் சார் வந்து சொல்ல வேண்டியதே இல்ல. நானும் முதல்ல வந்து கன்னட டைரக்டர்ன்னு தான் நெனச்சேன். தயாள் பத்மநாபன் ரொம்ப காமன் நேம் தானே. அதனால கன்னட இயக்குனர் போல இங்க வந்து பாவம் தமிழ்நாட்டுல கஷ்டப்படுறாருன்னு தான் நெனச்சேன். அப்புறம் விழுப்புரம்னாரு. தலைவா நீ என்ன தலைவா அங்க போய் பின்னி எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து உண்மையிலேயே படைப்பாளிகளுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கப்படுகிறது என்பதை கன்னட திரையுலகம், கன்னட அரசுகளை பார்த்து தமிழ்நாடு அரசுகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு 7, 8 வருஷமா அவார்டே குடுக்கல அப்படின்னு மொத்தமா குடுக்குற பழக்கம்லாம் இங்க இருக்குது. அங்க வந்து எவ்வளோ பெரிய கௌரவம் வந்து எழுத்தாளர்களையும், படைப்பாளிகளையும் அமர வைத்து, உட்கார வைத்து முதலமைச்சர்களும், அதிகாரிகளும் வந்து நின்று கொண்டு விருது குடுக்குற மாரி காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு உயரம். கேரளால அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. ஒரு கலைஞனை, ஒரு படைப்பாளியை அவன் தான் வந்து சமூகத்தை சீரமைக்கிறான், சமூகத்தை கட்டமைக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை தெரிந்ததுனால அவ்வளோ பெரிய கௌரவம் கிடைக்குது. இங்க வந்து கலையினாலும், திரையினாலும் தான் பலர் அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க. அரசியல்ல பெரிய வெற்றிடங்களை வந்து நிரப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அங்க இன்னும் அந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கான கௌரவம், எழுத்தாளர்களுக்கான கௌரவம், இலக்கியவாதிகளுக்கான கௌரவம் இன்னமும் அதிகரிக்க வேண்டும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாரதியார் போல வந்து நம்ம வந்து இல்ல நமக்கு வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்லாம வந்து, அப்போ உனக்கு என்னப்பா புலவர், உனக்கு என்னப்பா கவிஞர், உனக்கு என்னப்பா தமிழ் இருக்கு, தமிழ் சோறு போடும், கலை சோறு போடும், இலக்கியம் சோறு போடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தணும். அப்பதான் தமிழ் வாழும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு இயக்குனர். நான் வந்து அவருடைய மெட்டிகுலஸ் பிளானிங்கை வந்து பார்த்தேன். நான் வந்து ப்ரொடியூசர்ட்ட அவ்வளோ புகழ்ந்து சொல்லியிருக்கிறேன் டைரக்டரை பத்தி. பயங்கர ஆச்சரியங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல வந்து அவங்க எப்படிலாம் பண்றாங்க, அவங்க வந்து தயாளன் சார் மாதிரி பண்றாங்களாலாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அவ்வளோ தூரம் அறிவே கிடையாது எனக்கு சினிமா பத்தி. இருந்தாலும் அப்படி பார்த்து அப்படி பண்றாரு அவ்வளோ வெல் பிளான்டு கம்ப்ளீட்டா எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு பண்ணியிருக்காங்க. எதுவுமே புதுசா அந்த கட்டத்துல வந்து மாத்துறோம் அப்படிங்கிறதே கிடையாது. ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே அவ்வளோ ரொம்ப மெட்டிகுலஸா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. 20 நாள்ல படம் முடிச்சாரா, 21 நாள்ல படம் முடிச்சாரா, அவருடைய பேட்டர்னே அப்படிதான் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரூ. 75,00,000 இருந்தா நான் நல்ல படம் பண்ணிருவேன். ரிச்சான படம் பண்ணிருவேன்றார். ரூ. 50,00,000 ரூ. 60,00,000 இருந்தா நான் அவ்வளவு பெரிய படம் பண்ணிருவேன்னு நினைக்கிறாரு. இந்த மாரி டைரக்டர்கள் எல்லாரும் வந்தாங்கன்னா, எங்க அண்ணன் மாரி புரொடியூசர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதனால வந்து நீங்க பார்த்துட்டு கவிதா பாரதி அண்ணன் சொன்ன மாரி நீங்க வந்து வணிகத்துக்கான படம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. வணிகத்துக்கான படம் தான். வணிகத்துல வந்து தயாளன் சாரும் மாஸ்டர், சபரீஷன் சாரும் மாஸ்டர் 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும்னு பாத்துங்க. அது வணிகத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்துலயும் வணிகத்துக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம பார்க்கறதுக்கு என்கேஜிங்கா இருக்குங்கிறது என்னால கேரண்டியா சொல்ல முடியும். அவ்வளவு பெரிய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லா வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்க அண்ணன் சுப்பிரமணிய சிவாவை சொல்லாம நான் வந்து பண்ணா அது வந்து பாவத்துல போய் சேரும். அண்ணன் வந்து நிறைய வந்து என்னுடைய தகுதிக்கு மீறி புகழ்ந்தாங்க.
இன்னைக்கு ட்ரெண்ட் அதுதான். ஸோ முதலமைச்சர் பாணியில் எல்லாரும் ஒரு குட்டி கதையை சொல்லணும். அதனால அண்ணன் ஒரு குட்டி கதையை சொல்லி, ஒரு திருடனுடைய கதையை சொல்லி வந்து அண்ணன் வந்து பியூட்டிஃபுல்லா சொல்லி கொண்டு போனாங்க. நிறைய பாண்டேக்கு வந்து அவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கு. பாண்டேக்கு வந்து தெரியாத ஆளே கிடையாது. பாண்டேக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவங்களுக்கு பாண்டே தெரிஞ்சிருக்கணும்ல. அண்ணன் விவேக் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு கமிஷனர் விஜயகுமார் தெரியும். சரி விஜயகுமாருக்கு என்ன தெரியணும்ல, அதெல்லாம் எனக்கு அண்ணன் மோடியை சொல்றாரு அப்படி அப்படிலாம் நம்ம வந்து சரி இன்னுமா இந்த உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் ரைட் சொன்னா போனா போய்கிட்டே நம்மள நம்பர் வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நானும் வந்து இதே போல ஒரு எளிமையான ஒரு பத்திரிகையாளர் தான். 27 வருஷத்துல 20 வருஷம் கக்கத்துல பேப்பர் வச்சுட்டு கையில பேப்பர் வச்சுட்டு ரோடோடா சுத்திட்டு இருந்தவன். வெறும் டீ வெறும் காஃபி நான் சொல்லிட்டே இருப்போம். நம்ம வந்து சாலிடாவே எதுவும் ஃபுட்டு போக மாட்டேது, எல்லாம் லிக்விடா ஃபுட்டு போயிட்டே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்த ஒருத்தன் தான். இறைவனோட கருணை ஒரு உங்களை போன்ற ஒரு 4 நல்ல மனிதர்களுடைய சந்தர்ப்பம் கிடைச்சது. அண்ணனுடைய வெள்ளை யானைக்காக நான் காத்திருக்கிறேன். அது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு. அது வந்து அங்கே அப்படியே திரையிலே நிற்கிது, ஒரு ரஃப் கட்லேயே நிற்கிது. அது ஃபைனல் கட்டுக்கு எப்போ வரும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து நிறைய ஆச்சரியமான படம். உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்பயுமே வந்து அண்ணனை கூட வச்சிருப்பாங்க. அண்ணன் பக்கத்தில் இருந்தாருன்னா அவர் பெரிய ஆள் அப்படி பார்த்துக்கலாம். நம்ம வந்து அண்ணன் வந்து பெரிய ஆள்கள் பக்கத்தில் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்க, 2 பேரும் பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிடும். அண்ணன் பக்கத்தில் உட்காந்தனால பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பெரிய பெரிய நெட்வொர்க் வந்து பெருசாக இருக்கும். நெட்வொர்க்கிங் தான் அண்ணனுடைய மாஸ்டர் எக்ஸலன்ஸ் விஷயமே. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு தான் தெரியாத ஆளே கிடையாது. ஓவர் த ஃபோனில் வந்து நிறைய பேர் பிடிக்க முடியும். எனக்கு வந்து ரணசிங்கம் படத்தின் போது அண்ணன் வந்து ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னார். அந்த தத்துவம் யார் சொன்னார்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த தத்துவத்தை சொன்னார் எனக்கு அண்ணன். தம்பி நான் அவர்கிட்ட பேசினேன் தம்பி. அவர் வந்து எனக்கு ஒரு அருமையான தத்துவத்தை சொன்னார். என்ன அப்படின்னு, ஒவ்வொரு நாளும் உன்னை விட வயதிலேயோ அனுபவத்திலேயோ பேர்லேயோ புகழ்லையோ செல்வாக்குலையோ கீர்த்திலையோ ஏதோ ஒன்றுல உயர்ந்த 3 பேருக்கு தினசரி காலையில் ஒரு தொலைபேசி அழைப்பு. அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு ஒரு 3 பேர், டெய்லி ஒரு 3 பேர். அவர்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் தேவைப்படும் போது உன்னுடைய பேர் நினைவில் வரும். அண்ணன் எத்தனை பேருக்கு ஃபோன் போட்டிருப்பாருன்னு யோசிக்க. இந்த தத்துவத்தை வந்து வேறு ஒரு பெருமகனார் வந்து அண்ணனுக்கு சொல்லி, அண்ணன் வந்து கண்ணன் போல இருந்து எனக்கு இந்த உபதேசத்தை சொல்லி அதை வந்து நான் பச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து டெய்லி ஒரு காலைல 3 பேருக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன், ஃபோன் நம்பர் தான் தெரிய மாட்டேது. அதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். எல்லாத்தையுமே அந்த இருக்கக்கூடிய இடத்த வந்து அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பியாக வச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல பரவிடும். அது போன்ற ஒரு நல்ல மனிதரோட தொடர்பு இருக்குது தான் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம். இது வந்து ஒரு அற்புதமான படம், கேரண்டியானால சொல்ல முடியும். படத்தோடைய நான் இங்கே இந்த மேடையில் வந்து சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதினா எல்லாருக்கும் சேர்த்து அவரே ஓட்டு போட்டார். வந்து இங்கே இருக்க பலருக்கும் பாண்டேக்கும் உடன்பாடு கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால் வந்து அப்படி இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ப்ரொடியூசர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு பார்த்துக்குங்க. டைரக்டர் யாருன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கிளப்பி விட்டு போயிட்டு அவங்க இல்லை இல்லைன்னு சொல்ல மாதிரி. ஸோ கொள்கை இது வந்து எனக்கு இந்த படத்துடைய கொள்கையில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதில்ல. நான் இந்த படத்தில் நடிப்பதற்கு கூலி வாங்கியிருக்கிறேன். அந்த கூலிக்கு விசுவாசமாக உழைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதற்கு டைரக்டருக்கு இன்னொரு டேக் வரணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டிஜிட்டலாக இருந்தாலும் இன்னொரு நாள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நாங்கள் வந்து அது மாதிரியான ஒரு வாய்ப்புனால தான் நாங்கள் வந்து 2 நாள் படத்தை முன்னாடியே முடித்தோம். ஸோ நமக்கு வந்து கமல்ஹாசன் சார் மாதிரி அவார்டு வாங்க முடியாது, சிவாஜி சார் மாதிரி பேர் வாங்க முடியாது. அது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம வந்து அதை மட்டும் சரியாக செஞ்சுருவோம். ஸோ டைரக்டருக்கு வருத்தப்படாமல், ப்ரொடியூசருக்கு கையை கடிக்காமல் நம்ம என்ன வேலை பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோங்கிறத தவிர எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. அந்த வகையில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதை வந்து நான் உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு, அது ஒரு பிணைப்பை ஏற்படுத்திச்சு. நான் அப்படி தான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறேன். அதனால் ஒரு பியூட்டிஃபுல்லான படம் பாருங்கள். உங்களுடைய நியாயமான விமர்சனங்களை வைங்க, நிறைய நண்பர்கள் கொண்டு போய் சேருங்க. இறைவன் துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம். சார், ஸ்டேஜில் சொன்னீங்க சிஎம் ஆன பிறகு பண்ணுறேன்ட்டு. இப்போ இங்கே சொன்னீங்க ஸ்டேஜில். இப்போ வந்து நீங்கள் படம் பண்ணும்போது உங்கள் மனதில் என்ன இருந்தது? நம்ம ஒரு பத்திரிக்கையாளர் சில நேரத்தில் வந்து பத்திரிக்கை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும், நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் வந்து டேரக்டர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பீங்க, என்ன சொல்லியிருப்பீங்க? நான் வந்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் நினைக்கவே இல்லை. 11 படங்கள் நான் பண்ணும்போது ஒவ்வொரு படங்கள்லையுமே ஏதாவது இனிவேட் பண்ண முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு ஸ்கிரிப்டில் பாயிண்ட்லன்னா அதை நான் சஜஷனாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்படி கிடையாதுன்னு இப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இல்லை, நார்மலாக. ஸோ அந்த படத்தை வந்து நான் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு நினச்சிருக்கேனே தவிர வேறு எதுவும் நினச்ச கிடையாது. அது எல்லாமே எனக்கு வந்து திரையுலகம் வந்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு. நான் வந்து முதல் நாள் நேர்கொண்ட பாறை படத்தின் போதே திரு அஜித் சார்கிட்ட சொன்னேன். 2 நாள் ஷூட் முடிச்சுட்டு சார் கேட்டாங்க, படம் சினிமாவில் முதல் முறையாக வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இது வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இதை வந்து ஒரு அமைப்பு சாரா தொழிலுங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்களே, எவ்வளோ 1000 பேரோட உழைப்பு இருக்குது, ஒரு மெட்டிகுலஸான பிளானிங் இருக்குது. ஒவ்வொரு இதில் நான் செகண்ட் பை செகண்ட் பார்த்துருக்குறேன்.
இந்த படம் உட்பட எல்லாத்துலேயுமே எவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டாக முன்னாடி இருந்தால் அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ நான் வந்து அதில் ஒரு அணிலாக இருந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நினைக்கிறத தவிர அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு இல்லை, எல்லாத்தையுமே புரிந்து கொள்வதற்கான, அதாவது நம்ம வந்து திரையுலகத்தை வெளியிலிருந்து அது ஏதோ ஷாம்பைனு சரக்கு பார்ட்டி டான்ஸு அப்படிங்கிற மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் இருக்குது, இல்லைன்னு மறுக்கிறதுல. அதற்கு பின்னாடி வேர்வையும் ரத்தமும் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வந்து முழுசாக உடஞ்சி ஐ எம் அடாப்டிங் மை செல்ஃப் டு த இண்டஸ்ட்ரி. வேறு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. 20 படம் 22 படம் பண்ணவங்க, தமிழ்நாட்டை கட்டி போட்டவங்க எல்லாம் உட்காந்துருக்கும் போது ஐ எம் அ லேர்னர் ஹியர், ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன் தேர். சார் பாண்டே சார், ஸோ படத்தில் வந்து ஒரு டைலாக் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு டைரக்டரு. அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகிறான், திருடன் பையன் திருடன் ஆகக்கூடாதுன்னு. ரங்கராஜ் சாருடைய ஃபேமிலியில் இருக்கவங்க பத்திரிக்கையாளராக ஆவாங்களா இல்லை சினிமா நடிகராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் தெரியல. நம்ம வந்து ஏதோ பிள்ளைகளா அது வந்து நம்ம சொல்லுபடி கேட்டு வருதான்னு. நம்ம வந்து அது வந்து எவ்வளோ பழைய டயலாக் ஒன்று வச்சுருக்காங்க. வந்து எங்கள் அப்பா அத்தா என்னைய கேட்டு பேக்கல, என் பிள்ளையும் என்னை கேட்டு வரல அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்குமே ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் அது. அதனால் வந்து அடுத்த தலைமுறை எப்படி வருதுங்கிறது அவங்க கையில் இருக்குது, எனக்கு எதுவும் தெரியாது. நானே வந்து கவிதா வந்து நடிகர்னு அழைக்கிற அளவுக்கு நான் தகுதியில் வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துவேன், கொசுக்கு ஓட்டிங்க உணர்ந்து போய் தள்ளி வந்திருக்காங்க. ஸோ சந்தர்ப்பங்கள் எல்லாமே தீர்மானிக்குது. அதனால் ஐ டோன்ட் நோ, நானே என்ன ஆகிறேன்னு தெரியல, பிள்ளைகள் என்ன ஆக அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு அப்பாவாக நான் ஒரு சேனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் ஷோ தெம் த ரைட் டைரக்ஷன். சார் ரங்கராஜ் பாண்டே சார். சார் வணக்கம். தமிழ் சமூகத்தில் வந்து சமூக போராளிகள் எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு காலங்காலமாக உழைச்சி மக்களுக்காக போராடி ஒரு இடத்த வந்து அடைஞ்சி முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடித்த உடனே நீங்கள் வந்து அரசியல் வந்து முதலமைச்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எதன் அடிப்படையில் நீங்கள் அந்த கருத்தை சொன்னீங்க சார்? உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் கிடைக்கணுமேனு தான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு நம்ம யாருங்கிறது தெரியும். கலைஞர் ஒருக்க சொன்னார், நீங்கள் ஏன் பிரதமராகவில்லைன்னு. கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, எல்லா பிரதமரும் உங்களை வந்து பார்க்குறாங்களே, நீங்கள் ஏன் பிரதமர் ஆகலை, முயற்சி பண்ணலான்னு. அவர் சொல்கிறார், எனக்கு என்னுடைய உயரம் தெரியும்ட்டார். அவ்வளோ பெரிய மனிதனுக்கே தெரியும் போது நம்ம ஒரு பூச்சி சும்மா ஜாலிக்கு பண்ணு, நீங்களாம் இருக்கீங்கிற ஒரு தைரியம் தான். வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். விரைவில் படத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.